ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். எஸ்ஐ கேஸ் டீட்டெயில்ஸ் என்னாச்சு அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. நம்ம இன்றைக்கி போய் கேஸ் டீட்டெயில்ஸ் பார்த்தோம். எந்த அப்டேட்டுமே இல்லை. அன்றைக்கி கடைசியாக 10 நாளுக்கு எந்த அப்டேட்டும் விடக்கூடாது, ரிசல்ட் விடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்த அந்த ஒரு ஆர்டர் மட்டும் தான் இருந்துச்சு. ஸோ ஃபர்தராக எந்த அப்டேட்டுமே இல்லை. ப்ராபப்ளி மண்டேக்குள்ளே நமக்கு இந்த கேஸோட ரிசல்ட் தெரிஞ்சிடும். இதுதான் என்னோட ஒரு ஐடியா. தெரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, முக்கியமாக எஸ்ஐ ரிட்டன் கிளியர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மட்டும்தான். ஸோ நிறையா பேர் வந்துட்டு ஃபிசிக்கல் பண்ணுறதே இல்லை. அந்த ரிசல்ட் விட்டதுக்கப்புறம் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. இன்கேஸ் ஒரு 20 to 24 days கொடுப்பாங்க. இன்கேஸ் ரிசல்ட் விட்டுட்டு எலெக்ஷன் முடிக்கணும், எலெக்ஷன் வருது அப்படின்றதுக்காக இதை ஃபாஸ்ட்டாக முடிக்கணும் 15 days to 20 daysக்குள்ளே வச்சா உங்களால் அதை பண்ணிட முடியுமான்னு யோசிங்க. நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்க அப்படின்னு யோசிச்சுக்கோங்க. ஏன்னா பண்ணுறவன் பண்ணிட்டு தான் இருக்கான், நம்ம தான் அப்படியே சோர்ந்து போய் உட்காந்துடுறோம். இப்போ பண்ணுறவன் பண்ணிகிட்டே இருக்கான் அப்படின்னா அவன் ரிட்டனையும் கிளியர் பண்ணிட்டு ஃபிசிக்கலில் 15 வாங்கிடுவான். நம்ம வந்துட்டு போய் பண்ணாமல் இருந்துட்டு அப்போ போய் கடைசியில் அந்த 20 நாளில் போட்டு ப்ரெஷர் கொடுத்து பண்ண முடியாமல் போச்சு அப்படின்னா அந்த ரிட்டர்ன் கிளியர் பண்ணதே வேஸ்ட்டாக போயிடும். ஸோ யாரெல்லாம் ஃபிசிக்கல் அப்புறம் பண்ணிக்கலாம், ரிசல்ட் விட்டோன்னா பண்ணிக்கலாம்னு இருக்கீங்களோ அவங்களாம் அப்படியே விட்டுறாதீங்க. ஸோ இப்போயே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஃபிசிக்கலும் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் உள்ளே போக முடியும். லாஸ்ட் இயர் ஓவராலில் விட்டவங்க இந்த வருஷம் நிறைய பேர் கிளியர் பண்ணல. ஸோ இந்த வருஷம் கிளியர் பண்ணவங்க அடுத்த வருஷம் ரிட்டன் கிளியர் பண்ணுவீங்களான்னா அது சந்தேகம்தான். அது நம்மளால் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஸோ இந்த வருஷம் தான் உங்களுக்கு கிடச்சிருக்க சான்ஸு. ஸோ அதை வந்துட்டு விட்டுறாதீங்க. நீங்கள் ஃபிசிக்கல் அடி வாங்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெளில வந்துடுவீங்க. அடுத்து இன்டர்வியூ வேறு இருக்குது. அதே மாதிரி இப்போ ஃபிசிக்கல் பண்ணுறவங்க எல்லாருமே இன்டர்வியூ ப்ராசஸை சேர்த்தே ஆரம்பிச்சிருங்க. அது ஓவரால் ஃபிசிக்கல் முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறமாட்டி பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்காதுங்க. இப்போயே ஃபிசிக்கல் பண்ணிட்டு ஒரு நாளைக்கு 2 to 3 hours ஒதுக்குங்க ஃபிசிக்கலுக்கு. அதே மாதிரி இன்டர்வியூக்கு 2 to 3 hours ஒதுக்குங்க. எந்த வேலை இருந்தாலும் தூக்கி போட்டு இந்த ப்ரிப்பரேஷனை பாருங்கள். முடிஞ்சளவு இன்டர்வியூ உங்களால் பண்ண முடியல, நீங்கள் ஒர்க்கு போகிறீங்க, டைம் கிடைக்கல அப்படின்னாலும் நீங்கள் காலையில் ஒரு 2 to 3 hours ஒதுக்கி ஃபிசிக்கலாவது பண்ணுங்கள். ஸோ ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கப்புறமாட்டி பிசியோட கேஸ் பற்றி ஏதாச்சும் அப்டேட் இருக்கான்னா அதுவும் எந்த அப்டேட்டும் இன்னும் எதுவும் தெரியலை. அதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இந்த எக்ஸாமில் விட்டுட்டோம் அப்படின்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இப்போயே ப்ரிப்பரேஷன்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் வந்தவங்க ஸ்டார்ட் பண்ணலான்னு அப்படியே விட்டு வச்சிடாதீங்க. உங்கள் ப்ரிப்பரேஷன் ஆரம்பிங்க இப்போவே. ஒரு வருஷம் ஆனால் டைம் நமக்கு நிறைய இருக்குது. இப்போவே ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் எந்த கான்செப்ட்ஸ்லாம் வீக்காக இருக்கீங்களோ அது எல்லாத்தையும் ஸ்ட்ராங் பண்ணிட்டு டெஸ்ட் பேட்சஸ் போடுங்க நிறையா. ஸோ டெஸ்ட் எழுதி பாருங்கள். சிலபஸை டீகோட் பண்ணி படிங்க. ஸோ இப்போயே படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த 1 yearல வேலைக்கு போயிடலாம். ஸோ வேறு ஏதாச்சும் அப்டேட் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நான் வீடியோ போடுறேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நன்றி, வணக்கம்.